நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம் உலகம் 2014 சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். நம்மை கடந்து செல்லும் 2014 மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணங்கள். மனதை உலுக்கிய நிகழ்வுகள். இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்ட இயற்கை சீற்றங்கள். கடந்த கால நிகழ்வுகளின் சிறப்பு தொகுப்புகள். நம் உலகம் 2014. 2014ஆம் ஆண்டு முடிவுக்கு வரும் இந்த நேரத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த மறக்க முடியாத, வரலாற்றிலிருந்து நீக்க முடியாத நிகழ்வுகளின் தொகுப்பே நம் உலகம் 2014. சர்வதேச அளவில் சோகம், மகிழ்ச்சி, வெறுப்பு, அனுதாபம், துயரம் என்பது உள்ளிட்ட பல உணர்வுகளை பிரதிபலிப்பதாக 2014ஆம் ஆண்டு அமைந்தது. இந்த வகையில் 2014ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய சில முக்கிய சம்பவங்களின் தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ஆம் ஆண்டில் ஒரு சில நிகழ்வுகள் கல் நெஞ்சையும் கரைப்பது போன்று இருந்தது. பாகிஸ்தானில் உள்ள பெஷாவரில் இராணுவ பள்ளி ஒன்றில் தீவிரவாதிகள் புகுந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 148 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கருப்பு தினமாக மாறியது. தங்களின் உயிர் இரக்கமற்றவர்களால் குடிக்கப்படும் என்பது தெரியாமல் உற்சாகமாக பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் சடலமாக திரும்பினர். பெஷாவரில் இராணுவ பள்ளிக்குள் புகுந்த 7 பேர் துப்பாக்கியை எடுத்து மாணவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். ஒவ்வொரு வகுப்புக்குள்ளும் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டதில் ஆசிரியர்கள் உட்பட மாணவர்கள் 140க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். தீவிரவாதிகளின் ஈவு இரக்கமற்ற தாக்குதலில் குழந்தைகளின் வகுப்புகள் போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்த சம்பவத்திற்கு இந்தியாவும் சர்வதேச அளவிலான நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. உயிரிழந்தவர்களுக்கு உலகம் முழுவதும் அஞ்சலி கூட்டங்களும் பிரார்த்தனைகளும் நடத்தப்பட்டன. தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மாணவர்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆறுதல் கூறினார். மாணவர்களை கொன்ற 7 தீவிரவாதிகள் துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. அத்துடன் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு அதில் தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிடப்பட்டது. தீவிரவாதத்தின் கொடுங்கரம் பிஞ்சு குழந்தைகளையும் விட்டு வைக்காது என்பதற்கு இந்த சம்பவத்தை இன்னொரு சான்றாக கூறலாம். ஜெனிஃபர் டேனியல், நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஆஸ்திரேலியாவின் சிட்னி உணவகத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலும் சர்வதேச அளவில் அனைவரது கண்டனத்திற்குள்ளானது. காஃபி சாப்பிட வந்தவர்களை பிணை கைதிகளாய் பிடித்து வைத்த சம்பவத்தின் தொகுப்பை இனி காணலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள மார்டின் பிளேஸ் என்னும் இடத்தில் உள்ளது லிண்டி உணவகம். இதில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று புகுந்த ஹாரன் மூனிஸ் என்னும் நபர் அங்கிருந்த 50 பேரை பிணை கைதியாக பிடித்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் உணவகத்தை சுற்றி வளைத்து 16 மணி நேரம் கழித்து அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதில் தீவிரவாதி உள்ளிட்ட 3 பேர் பலியாயினர். பிணை கைதிகளை பிடித்த தீவிரவாதி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் மீது பல வழக்குகள் உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் மாநில போலீசாருக்கு நன்கு பரிச்சயமானவர். அவர் மீது பல வழக்குகள் உள்ளன. மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆஸ்திரேலியர்கள் மலர் செண்டுகளை வைத்து மரியாதை செலுத்தினர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளேன். அஞ்சலி செலுத்த அனைவரும் ஒற்றுமையாக வந்துள்ளது பெருமையளிக்கிறது.
சிட்னி நகரில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து தற்போது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பல இடங்களில் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது. ஆஸ்திரேலியர்களின் மனதில் இச்சம்பவம் ஆறாத வடுவாக அமைந்துவிட்டது என்றே கூறலாம். கடந்த ஆண்டின் உலகின் மிகப்பெரிய துயரம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் பெயர் எபோலா. உலக சுகாதார மையத்தின் அதிகாரப்பூர்வமான தகவல்களின்படி சுமார் 7500 பேர் இந்த நோய் தாக்கி உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் உள்ள எபோலா நதிக்கரையில் முதன்முறையாக கடந்த 1976ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எபோலா வைரஸ். இதனாலேயே இந்த வைரசுக்கு எபோலா என பெயர் வைக்கப்பட்டது. இந்த வைரஸ் தாக்கியவர்களிடம் நேரடி தொடர்பில் இருப்பது விலங்குகள், தண்ணீர் போன்றவற்றின் வாயிலாக எபோலா வைரஸ் பரவும் தன்மை கொண்டது. எபோலா வைரஸ் தாக்கினால் 2 இருந்து 20 நாட்களில் அறிகுறிகள் தென்படத் தொடங்கும். கடுமையான காய்ச்சல், வாந்தி, தலைவலி, உடல்வலி, தொண்டை எரிச்சல் போன்றவையே முக்கிய அறிகுறிகளாகும். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாந்தி, தலைவலி ஏற்படும். விரல்கள், மூட்டுகளில் வலி தென்படும். அறிகுறி தென்பட்டவுடன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். எபோலா வைரஸை கட்டுப்படுத்த இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் வைரஸ் தாக்குதலில் இருந்து விலகி இருப்பதே நோய் தாக்குதலில் இருந்து தப்பிக்க சிறந்த வழியாகும். இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் எபோலா நோய் பரவியதை உலக சுகாதார மையம் உறுதிப்படுத்தி அறிவிப்பு வெளியிட்டது. ஏற்கனவே நன்கு அறியப்படாத நோயாக எபோலா உள்ளதால் தான் நோயை அகற்றும் நடவடிக்கைகளில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. அதனால் தான் ஐநா அமைப்பும் உலக சுகாதார மையமும் இணைந்து விரைவான பணிகளை உறுதி செய்துள்ளன. எபோலாவை முற்றிலும் ஒழிக்க நாங்கள் இப்போது பல வியூகங்களை முடிவு செய்துள்ளோம். கினியாவில் பரவிய எபோலா வைரஸ் பின்பு லைபீரியா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவியது. ஆப்பிரிக்க கண்டமே உலக நாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டது என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை மோசமானது. தற்போது எபோலாவால் 19,000 பேர் தாக்கப்பட்டுள்ள நிலையில் 7,500 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சிரியா, ஈராக் மற்றும் துருக்கியில் இஸ்லாமிய அமைப்பு எனும் இயக்கம் 2014ஆம் ஆண்டில் எழுச்சி பெற்றது. இதன் அசுர வளர்ச்சி சர்வதேச நாடுகளை அச்சுறுத்தலில் ஆழ்த்தியது. இதனை கட்டுப்படுத்த அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து IS அமைப்பு மீது தீவிர தாக்குதல்களையும் நடத்தியது. சிரியா, ஈராக் ஆகிய நாடுகளில் ஒரு சில பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த IS அமைப்பினர் அதனை இஸ்லாமிய நாடு என்று அறிவித்து வரைபடத்தை வெளியிட்டனர். மேலும் வெள்ளை இனத்தவர்களை பிணை கைதிகளாக பிடித்து தலை துண்டித்து படுகொலை செய்து அந்த காட்சிகளை இணையத்தில் உலவ விட்டனர். IS அமைப்பின் எழுச்சியால் அங்கு உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. IS அமைப்பின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டது. இதற்கு உதவியாக பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகள் நேசக்கரம் நீட்டின. IS அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் அமெரிக்கா அதிக அளவிலான வான்வெளி தாக்குதல்கள் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதல்களில் தீவிரவாதிகள் இதுவரை 700 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் முக்கிய தலைவர்களும் உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. Strikes were 8 August, and so this is December. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தான் நாங்கள் வான்வெளி தாக்குதலை நடத்த துவக்கினோம். 4 மாதங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்த 3 வருடங்களில் IS அமைப்பு முற்றிலும் அழித்து விடுவோம். அந்த இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் இறந்து போய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் ஒருபுறம் இருக்க, IS அமைப்பை ஒடுக்குவதற்காக பெஸ்மெர்கா குழுவின் உதவியை நாடியது ஈராக். இதற்கு துருக்கியிலிருந்து வந்த பெஸ்மெர்கா குழு அரசு படைகளுடன் இணைந்து போரிட்டனர். IS அமைப்பை ஒடுக்க அமெரிக்காவுக்கு கூடுதலாக 1500 இராணுவ வீரர்களை அனுப்ப
அதிபர் ஒபாமா உத்தரவிட்டுள்ளார். மேலும் அடுத்த 3 வருடங்களில் IS அமைப்பை ஒழித்து விடுவோம் என்று அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் மெக்சிகோவில் 43 ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் காணாமல் போனது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. காணாமல் போன மாணவர்கள் கொல்லப்பட்டதாக வெளியான தகவலால் பல்வேறு இடங்களில் போராட்டம், வன்முறை என மெக்சிகோவில் கலவரம் காணப்பட்டது. மெக்சிகோவின் குவாரேரோ மாகாணத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 43 மாணவர்கள் வழக்கு தொடர்பாக போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சில வாரங்கள் கழித்து அப்பகுதியில் ஒரே இடத்தில் பலரது உடல்கள் புதைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காணாமல் போன 43 மாணவர்கள் போலீசாரால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதற்கு போலீசாரும் எந்த பதிலும் தரவில்லை. இதனால் மெக்சிகோவில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. மெக்சிகோவில் மாணவர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து சில்ஃபன் சின்கோ, குவாரேரோ ஆகிய நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் வன்முறையில் ஈடுபட்டு வாகனங்களை தீயிட்டு கொளுத்தினர். பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட போராட்டத்தினால் சில்ஃபன் சின்கோ, குவாரேரோ உள்ளிட்ட நகரங்களின் பல்வேறு இடங்கள் போர்க்களம் போல் காட்சி அளித்தன. 2014ஆம் ஆண்டு தொடர்ந்த போராட்டத்தினால் மெக்சிகோவில் சுற்றுலா மற்றும் அது சார்ந்த துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 43 மாணவர்கள் காணாமல் போனது மெக்சிகோவில் உள்ளவர்களை ஆறாத துயரத்தில் ஆழ்த்தியது என்று கூறலாம். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். 2014ஆம் ஆண்டு உலகளவில் நடந்த பல்வேறு முக்கிய சம்பவங்களை பார்த்து வருகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் தொடர்ந்து பார்க்கலாம்.